எடுக்காதா வீடியோ கடன் போடணும் போவாங்க இப்படி போய் காட்டுற பாத்தியே மாவடி சந்திக்கிட்ட வந்துட்டோம் நல்லா மழை வந்து சொன்ன அப்படி சுத்துறாது சுத்தினா பக்கத்துல தண்ணி தெளிக்கும் கிளாஸ் ஷுட் பி 245 உருட்டு இது கட் ஆயிட்டா ஃபோன் கட் ஆயிட்டு இது அவன்ட சொன்னல இது சொன்ன பாத்தீங்கன்னா உண்மையான பிகினர்ஸ் நீங்க உண்மையா போறியோடா கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் ஸ்கிப் பண்ணா பாக்கணும் ஏன் பார்க்கணும் அப்படி அப்ப நான் காசு கூட வரும் சரி வாடா முடிச்சிட்டு வந்து ஏன்டா அப்படி பிரியாணி செய்ய வச்சதெல்லாம் அடுத்து சாப்பிடுறேன் அட சாப்பிட கலச்சி போட்டு அஞ்சு சி சாப்பிடு வச்சுமே டேய் சத்தம்டா டேய் காய்ச்சி நிக்கற மக்களே எப்போதான் காய்ச்சி நிக்கறேன் அடே காய்ச்சி போட்டாங்க என்னடா போத்து கொண்டு வந்தவனே பணிமிருக்கான்னு சொல்லி யோசிக்கிறேன்ல என்னன்னு சொன்னா ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு யாராவது இப்படி நண்பர்கள் இருந்துச்சுன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க எப்படி என்று சொன்னா நீங்க மழை குளிருக்கு போத்து கட்டிக்கொண்டு கிடக்குறீங்க உங்களை எழுப்பி மச்சான் வாடா பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லி கேட்குற நண்பர்கள் யாராவது இருக்கிறோம்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க எனக்கு அப்படி நண்பர்கள் இருக்கிறார் யாருன்னு சொன்னா ஜெஃப்னா தனுஷ் என்ன நடந்ததுன்னு சொன்னா எனக்கு 2 நாள் காய்ச்சல் இருந்தது அதோட யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடிய சரியான மழை ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோ எடுக்கிறேன் நீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு சொல்லி தெரியல இந்த மழை குளிர் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா மழை பெஞ்சு கொண்டு இருக்கு இந்த மழை குளிருக்கு பார்த்தீங்கன்னா போத்து கட்டிக்கணும் கிடந்தான் ஏற்கனவே 2 நாள் காய்ச்சல் இருந்தது அந்த அலுப்போட சேர்த்து நான் போத்து கட்டிக்கணும் கிடந்தான் கிடக்கபடியே கதை வந்தேன் கதவை தட்டினாங்க பாருங்க பின்ன கதவை கிடக்கு இந்த கதவை தட்டினாங்க வளமையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் எழுப்ப மாட்டோம் என்னன்னு சொன்னா நான் கிடக்கிறதுக்கு நேரஞ்சு இல்லை அதான பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி அப்படி நிம்மதி நேரஞ்சில் தான் எழுப்பான்னு சொல்லி போட்டு ஒருத்தர் எழுப்ப மாட்டினோம் தாட்டை எழுப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜெஃப்னா தனுஷ் அந்த எழுப்பிட்டே வாடாடி பிரியாணி செய்வோம்னு சொல்லிட்டு ஆக்கிரப்படுத்துறான் பிரியாணியை செய்து கொண்டு வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றது வேற விஷயம் வாடா பிரியாணி செய்ய போவோம்னு சொல்லி எழுப்புறான்னு பாருங்க அங்க இருக்கிறான் என்னோட நண்பன் பாருங்க சிவன் என்று போத்து கட்டிக்கணும் என்ன வாடா பிரியாணி செய்வோம்னு எழுப்பி இப்ப பிரியாணி செய்து அங்கே வீட்டை வரட்டாம்னு சொல்லி போட்டு போகிறான் நானும் மகள் ராஜம் வலிக்கிட்டு அவங்கள வீட்டை போகிறோம் போயிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிரியாணி செய்கிறது காட்ட மாட்டேன் பிஹைண்ட் த சீன் அதாவது ஒரு காணொலி எடுக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பின்னுக்கு அதாவது காணொலிக்கு பின்னுக்கு என்னென்ன குடும்பத்தினங்கள் நடக்குது எப்படி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுதான் அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க மற்றது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கேன் அப்புறம் போய்க்கலாம் ரோட்டிலையும் காட்டி கொண்டு போகிறேன் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் காய்ப்போம் விடிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் பாருங்க பனங்காய் பணியாரம் இந்த நீரை துட்டது வச்சுண்டை சாப்பிடணும் நல்லா இருக்கும் கணவருக்கு பனங்காய் பணியாரம் பிடிக்கும் யாராருக்கு பனங்காய் பணியாரம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கொமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க நேற்று சுட்டது இன்றைக்கு அடுத்த வச்சு சாப்பிடக்கும் தனி டேஸ்ட் இருக்கும் சிலது நம்ம சுட சாப்பிடக்கும் கொஞ்சம் முருகி இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து நான் வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டேன் இப்போ நான் வலிக்கிட்டு மாலத்து கோல் பண்ணி சொல்லிட்டேன் அந்த புளி அடிச்சந்திக்கு வாடான்னு சொல்லி அவன் வருவான் நானும் வலிக்கிட்டு போகிறேன் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோ குடையை பிடிக்கணும் இல்லாட்டி கேமரா பிடிக்கணும் ரெண்டையும் பிடிக்கலாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிக்கிட்டு நாங்கள் சைக்கிளில் தான் போகிறோம் ஏன்னு சொன்னால் சைக்கிளில் போனால் தான் கூட பிடிச்சி கொண்டு விடலாம் பாருங்க மழைக்கு எங்கேயோ அந்த குடையை தேடி பிடிச்சி அடுத்து மழை காலம் வந்து தான் அந்த குடை வேறுறது வேறு ஒன்று இருக்குது மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்கி உடனே குடையை தூக்கி எறிஞ்சிருக்கோம் திருப்ப மழை காலம் தொடங்கி உடனேங்கிற குடையன்னு சொல்லி தேடி எடுத்து ஐயோ மாவடி சந்திக்கிட்ட வந்துட்டோம் இதுலேருந்து நாங்கள் விளக்கை பக்கம் திரும்பி சித்தங்கண்ணி போகிற பக்கத்துக்கு போகிறோம் மழை துமிச்சு கொண்டே இருக்கும் கொண்டு அடித்து பெய்யணும் இல்லைன்னு சொன்னால் பெய்யக்கூடாது இந்த துமிச்சு பெஞ்சிச்சுன்னு சொன்னால் விசர்தான் பெறும் முன்னு பாருங்க அதில் அந்த ஒரு பைக் கொண்டு போகுதானே அதுதான் புளி அடிச்சந்தின்னு சொல்கிறது மகள்ராஜ் சொன்னான் வாடா அங்கேன்னு சொன்னால் தான் வந்துட்டேன்னு சொல்லி கோல் பண்ணி பாருங்க ஆளை காணையில் இப்படி தான் நண்பர்கள் வீட்டை அந்த வழி கேட்டு வந்துட்டேன்டா ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க நம்பாயங்கோ தம்பி புளி அடிச்சந்தி ஏது புளி அடிச்சந்தி என்ன அப்படி ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி இல்லை நீங்கள் எல்லாம் பாருங்க பிரியாணி சாப்பிட சமைக்க வேண்டும் ஞாபகம் இருக்கு பல்லுக்கு நம்ம போயிருக்க இந்த குடைகள் எல்லாம் கடல் பிடிச்சி கிடக்கும் பல்லுக்கு சேட்டில் அப்படி கடலாக கிடக்கும் அந்த ஞாபகம் இருக்கா எனக்கு இப்போ அந்த ஞாபகம் வருது மற்றஞ்சு நல்லா மழை வச்சு சொன்னேன் அப்படி சுற்றுறது சுற்றினா பக்கத்தில் தண்ணி தெளிக்கும்
உனக்கு என்ன பார்த்தது நான் சுற்றுறா வெள்ளத்துக்கு இப்போ பார்த்தீங்க சார் நாங்கள் ஜெஃப்னா தான் சொல்லிட்டு வந்துட்டோம் இனி போய் எங்களோட சமையல் வேலைகளுக்கு ஆயத்தமாக அப்புறம் ஏற்கனவே சிவகரனும் ஜெஃப்னா தான் சொல்லி நிற்கணும் என்ன வேலை செய்திருக்கணும் பார்ப்போம் நாங்கள் போய் இந்த படங்களில் ரவுடி கொண்டுருவாங்க இந்த இதில் வந்தமா இப்படி டாக்டர் கழுத்தில் வச்சு என்னது ஏன்னா கொண்டு ஈரல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா வேற நிறச்சி வட்டி பண்ணிக்கிறேன் எத்தனை கிலோடா 2.5 கிலோ 2 கோழி என்ன 2 கோழி நீ அரிசியை வேற என்ன சொன்னா அரிசியை அறியப்பட போறாரு மகன்ராஜ் என்ன வேலை செய்யறா அவளை பின்னால் எடுபடிக்க போறேன் இங்கே வா சும்மா போறான்டா கொண்டு மாட்டானே பாஸ்மதி அரிசிடா டே இந்த பேக் எனக்கு நல்லா இருக்கு பேக் உச்சதரமான பாஸ்மதி அரிசி எத்தனை சாரா 2690 என்னடா நீ என்ன வேலை செய்யற பிற எடுத்துனாமோ சும்மா எல்லா வெளிகளையும் சும்மா தெரியா சரியா மகன்ராஜ் என்னத்துனா அப்பே சொன்னா பல்ல இங்கிலீஷ் படியண்டு அடே இங்கிலீஷ் படியன்னு சொன்னாங்க ஏன்டா அப்படி நான் பிகைண்ட் தி சீன் எடுக்கறேன் வீடியோ ஆட்டே போறா நீ கோஆபரேட் ஏன்டா அப்படி இத பாத்தீங்கன்னா வேற அந்த உருட்றதுக்காக சீன் எடுக்கறாரு அது நம்ம சேனல்ல போடுவியா போடுவேன் இந்த சேனல்ல ஒரு ஃபனியான வீடியோ வேறமா வேற ஃபனியா வேற அந்த முக்காவாசி மக்களே தான் அவரா இப்ப இங்கிலீஷ் படிக்க போறாரு அதுக்கு சாப்பிடாம போவார் அதெல்லாம் காட்டுவேன் சொட்ட புரியடா சரி வாடா முடிச்சிட்டு அடி வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் ஸ்கிப் பண்ணா பாரு ஏன் பார்க்கணும் அப்படி அப்போ காசு கூட வரும் உண்மையாடா ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தம்பி நீ ஒரு பார்க்குறாங்களே சொல்லுவாங்க சக்தி மசாலா சக்தி பிரியாணி மசாலா போட்டிருக்குது ஸ்பான்சர்ல வாங்கினேன் எல்லாம் நான் தான் போன் சார் எல்லாம் நான் தான் போன் அவன் என்ன காட்டுற நீங்க கையெழு கண்ணாடியில் பார்த்து ஸ்டைல் பண்ணுறாரு வீடியோக்கு வரதுக்காண்டி அதில் நான் பிரியாணி டர்க்கிலேருந்து அரிசி ராக்கி இருக்கிறேன் வாசம் ஓ அப்படியா பிரியாணிக்கான இந்த டர்க்கிலேருந்து ராக்கி அரிசிக்க போட வச்சிருக்கேன் அப்படிலாம் வீடியோ எடுக்கிறீங்களா ரெக்கார்ட் ஆகுது வீடியோ வந்திருக்கோம் நல்ல சைட்டா என்ன அது கேமரா இஞ்சி இல்லை மூளைக்கு சரி போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கு நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டி கிடையாது சிக் நான் தான் என்ன செய்றீங்க மண்டோட பஞ்சம் சத்தம் விடாது சிறப்பு தேதி ஆகிட்டோம்டா கையை வெட்டக்க தெரியும் அந்த சிறப்பு தேதி சத்தம் விடா அடே காய்ச்சி நிற்கிற மக்களே எப்போதான் காய்ச்சி நிற்கிறேன் அடே காய்ச்சி போட்டாங்க நான் அவங்கெல்லாம் கத்தியா மக்களே ரைட் சத்தம் விடாது வெட்டுறா உண்ட குழந்தைகள் என்ன ஆடுங்கிறா ஆடு வைக்கிற விலைக்கு ஆடு வந்துடுறா உனக்கு என்ன ஆடு வெட்ட பிரியா அப்போ அடுத்த மட்டன் பிரியாணி செய்வோமா அடுத்த மட்டன் பிரியாணி இவ்வளோ நம்ம பார்த்து சொன்னால் தேவையான மிளகரையெல்லாம் வெட்டி அரிசி மவிய போட்டாச்சு மற்றது இறைச்சியெல்லாம் மசாலா பூசி ஊற வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்ட
சட்டியை வச்சு நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு சிவரன் முன்முறமாக வேலை செய்து கொண்டிருக்கார். மகராஜ் அங்கே ஓடி தெரிஞ்சு கொண்டிருக்கான். ஜெஃப்னா சாலையே காணையில் அதான் அடுத்த எண்ணெய் ஊற்ற போகிறோம். என்னது கண்டா வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு என்னடாவது வெங்காயம் போடு. வெங்காயத்தை போடு. அங்கே கிடக்குறா வெங்காயம் அதே மட்டும் போடு. இப்போ அதான்டா ரத்தின ஊறிட்டுனேன் போட்ட போகிறோம். நான் ஏன் கரண்டி வச்சு சும்மா நிற்கிறேன். பிடிபடா மாதிரி உண்மை உண்மை சொல்லு. வாரது 10 மணிக்குண்டா 11 மணிக்கு அதுக்கு ஃபோன் காது வர அரை மணி தியானம் பசங்க போல இருக்கலாம் சொல்லிடாது. நிறைய ஃபேன்ஸ் இருக்குண்ணே மாதிரி டிக்டாக்ல. இதே லவ் வர்றாங்க ஆம்பளை மேக்காங்க. Yes, class should be 2:45. உருட்டு இது கட் ஆயிட்டடா. ஃபோன் கட் ஆயிட்டு. அட கிளாஸ் should be யா. Sorry. கிளாஸ் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் போறேன் அவட. கிளாஸ் அட இங்கிலீஷ்ல கேக்குற போங்கறாங்க. கொதிக்குதுடா. இது ஓகே தானே? மகராஜ் ஒன்று குடிக்கிறோடா நீங்கள் ஈரல்? தனி சுவை நான் கறி வைக்க முதல்ல ஈரல் சாப்பிட்றது. இந்த கோழி ஈரல் இருக்க டேஸ்ட்டே தனி டேஸ்டா. எனக்கு அந்த இறைச்சியோட ஈரல் என்ன பிடிக்கும்டா. இதை முட்டை சாப்பிடாம இருக்கு இறைச்சி பிரியாணி செய்ய முட்டை. ஏன் மகராஜ் கூழ் முட்டை உடைக்கிறாயோடா? கூழ் முட்டை உடைக்கிறாயோ? நெட்டு பண்ண மாதிரி வட்டி உடைக்கானோ டே மாலை நன்றியா உன் சேவைக்கு மகராஜ். என்ன சொட்ட நீ கேமரா ஆன் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு கொண்டு இருக்கோம். சமைச்சு கொண்டு கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜீவன் உண்டு போப்போதான். ஏன் போப்பீங்க மகராஜ்? ஏமாத்திட்டாங்க. எந்த பிள்ளை ஏமாத்திட்டாங்களா? லெக் பீஸ்ல காட்டி வர மகராஜ் கிளாஸ் இருக்கிற மகராஜ் போறாரா? வா ஏன் மகராஜ் என்ன பண்ணுறோம்? நாலு கிடக்குறா 4 பேருக்கும் நல்ல ஊர் இருக்கு. மகராஜ் 3 பேர். என்ன மகராஜ் போயிட்டாரு. எனக்கு 2. எனக்கு உனக்கும் காய்ச்சல். நல்ல நித்துற அறைக்கு டேய் நான் கடந்த மணி சொல்லுவேன் 3 மணி. உன்னையா 3 மணி ரெடி பண்ணிட்டு கிடந்தேன். உன்னையா எடிட் பண்ண சொன்னேன். காய்ச்சல் எனக்கு அடி என்று தண்ணி ஆடுவோம். அப்போ கொஞ்சம் அடி பிடிக்காது. முக்கா பாத்துக்கு இருக்கு. எப்பவுமே போறியோடா? உன்னை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைடா. மனசு கஷ்டமா இருக்கா அடி நீ போறன்னு? டேய் மனசு கஷ்டமா இருக்கா மக்களே. பாயா பாய். நல்ல நண்பன்டா நீ. நண்பர்களுக்காண்டி சமைச்சு தந்துட்டு சாப்பிடாம போறேன். விளங்க யார் நீ? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி எல்லாம் செய்து இப்போ நாங்கள் அந்த பிரியாணி பார்த்து தம் போட்டு கிடக்கு. அதை முடி நாங்கள் சாப்பிட்டு கொள்வோம். சிவர் என்ன செய்றீங்க? உப்பு பாத்துறேன். உப்பு பார்த்தீங்கன்னா இறைச்சியை பார்த்துனீங்க உண்மையை உருப்படியாக வேலை செய்கிறான். முதல்வன் தானே அப்போ இருந்துட்டு பண்ணேன் நான். எப்படி வேறு பண்ண நினைக்கிறேன். நல்ல வெயில் அடிக்கும். பிரியாணி இதுண்டா போட்டேன் ஈரல் 4 ஒரு தான் நான் சாப்பிட்றேன். வேண்டா ஈரல் ஏன்டா அப்படி பிரியாணி செய்ய வச்சதெல்லாம் அடுத்து சாப்பிட்றேன். அதை சாப்பிட களைச்சி போட்டேன். 5 சி சாப்பிட கழிச்சுன்னு வேலை செய்து களைச்சி போட்டேன் பாருங்க. வேறு வேணும். கடை போடலாம் வேணா பிரியாணி கடை. பிரியாணி கடை போடலாம் வேணா. இதை நான் நீங்கள் போடுங்க. பிரியாணி கடை போடலாம். இன்னும் வருவான்னு நினைக்கிறியா? ஆனால் நீ சமைக்கலையா? நீ சமைக்கல. யார் சமைச்சா? இவர் தான் வந்து தேங்க்ஸ்டா உண்மையை சொல்லி அடிப்படையில் நின்றவர்.
ஆனால் நேற்று பேசி விளையாடுறதுக்கு தடிமண்டா நான் வர மாட்டேன் காய்ச்சலாம் அடுப்புக்கல்ல நிற்கலாம். எனக்கு பெரிய லெக் பீஸாக தெரியும் அந்த லெக் பீஸை பெரிய லெக் பீஸ் இல்லை அப்ரெண்டிஸாக தான் கூப்பிடுறேன். அந்த ரைட் யாருக்கு இப்போ போட்ட நீ எனக்கு சமைச்சாளுக்கா அவனுக்கு அடுக்கு ஒரு பீஸ் ஒழிச்சு வச்சுக்க மாதிரி இருக்கு. வடிவ வீடியோ காணி போடுறாங்க எடுப்போம் எடுக்காரா வீடியோ காணி தான் போடணும் போவாங்க இப்படி போய் காட்டுற பாத்தியே நீ எங்கேயோ கடையில நின்று இருக்கிற அதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட போனாலும் இல்லடா பேங்க்ல காசு வேற இல்ல கடையில பிரியாணி கடையில நின்றுட்டோம். அங்க நிறைய ஸ்வீட் ஃபுட் இருக்கு. நல்லா அங்க நிறைய கடை இருக்கு விதவிதமான சாப்பாடு பேர் இல்ல ரைட்டாக நல்ல கரண்டி என்ன ஓமாடா பெரிய கரண்டி வச்சிருக்காண்டா கூட எடுத்துட கூடாது. ரைட்டா கூட தானே இந்த வாடகை இதா இருக்கு. அடுத்த பாருங்க உனக்கு தான் இந்த அடுத்த கோப்பி அடுத்த இப்போ இவருக்கு எவ்வளோ ரிவ்யூ சொல்ல ரெடியா இவர் எவ்வளோ ஒழிச்சு வைக்கிறான்னு பார்ப்போம் பீஸியை பாப்பா போற கேசங்கர் வந்து இப்போ தானே போட போறார். இதுல உண்டு எல்லா இதுவும் பிடி விட தள்ளி போடுறோம். பாத்து கடையில பீஸ் வச்சாண்டு உங்களுக்கு எல்லாம் அப்படித்தானே போட்டானா அதுக்கு எத்தனை பீஸ் போதும் கோப்பை மாத்தாரியோ இந்த நீ கொண்டு போ இல்ல பரவாயில்ல அங்கே திட்டி கொண்டு போவேன் என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பிரியாணி செய்தாச்சு எல்லாம் கோப்பைக்கு போட்டாச்சு 3 கோப்பை மதுராஜ் போயிட்டான் 3 கோப்பை கிடக்கு. நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இருந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்றத ஜெஃப்னா தனுசுன்ற சேனலில் பார்ப்பீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பார்த்துக்கணுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொன்னால் நாங்கள் டேஸ்ட் பார்க்க நல்லா இருந்தது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சட்டை பண்ணிருக்கு ஒரு லெவலில் இருக்கு. ஆனால் என்ன சாப்பிட இங்கே ஒரு கையில் போனோம் மாறி ரெண்டு பேரும் இது அவன்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா உண்மையான பிகேன்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்துருக்கு பார்த்துங்க. ஆனால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இல்லை யாரோ ஒரு இப்படி தான் நான் நின்றான் சிவாபு அப்படின்னா ஒருத்தன் மட்டும் தான் சார்ஜ் போட்டு முடிச்சுட்டான்டா ஃபுல்லாக. எங்கடா கோப்பைக்கு அந்த பிரியாணி அடப்பாவி நானே தான் சாப்பிடுறேன். எந்த அப்படி கிடக்கு உண்டே அப்படி கிடக்கு வா பாடி பாடி சாப்பிடுவோம். சொட்டப்படி இருக்கா பிரியாணி கடை போடலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே நல்லா இருக்கேன். ஜெஃப்னா ஃபுட்டு நல்லா இருக்கு. சொல்லுங்க ஜெஃப்னா ஃபுட்டு எப்படி இருந்தது? நல்லா இருக்கா? 10க்கு எத்தனை பாயிண்ட்? 10 இந்த வீடியோலாம் 10 தான் போட்டோம். ஜெஃப்னா தனுஷ் 10க்கு 10 போடலாம் வேணும்டா. நான் செய்த பிரியாணி என்னோட நான் திருப்புறேன் இப்போ கோப்பியா காட்டு முடிச்சு இப்போ எந்த கோப்பியா காட்டு காரணம் என்ன வீடியோ எடுத்தது இதான் நடக்குதுடா. எந்த கோப்பையா என்ன அப்படி கிடக்கு ஒட்டகையில் வீடியோ எடுத்ததால சாப்பிட கஷ்டமா கிடக்குன்னு ஒன்று சாப்பிடணும் இல்லாட்டி வீடியோ எடுக்கணும் ரெண்டும் செய்யற கஷ்டம். நல்லபடி எங்கள் லெக் பீஸ் வச்சிருக்காங்க. சொல்லாங்க ஜோசப் பிரியாணி செய்யறதான் கஷ்டம் உண்டு. இப்போதான் ஈஸியாக கிடக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் முதலாவது பிகேந்த சீன் ஏண்டா எல்லாம் சமைச்சு நானே கழுவுறேன் விளங்கல சமைச்சமா எங்க கழுவோட தேய்ச்சி இது வாடகைக்கு எடுத்துனாங்கண்ணே. எத்தனை சார்? ஒரு நாளைக்கு 250 சட்டி மூடி அகப்பேனா சேர்த்து தானே 250. வடிவா சிவா விம்பா போடுறேன் விம் பாப்பம் இருக்க கழுவு போடுறது உண்டு தெரியும் அவருக்கு. அதெல்லாம் அவர் தேய்க்கிற அவ்வளவு இல்லாட்டி அப்படியே போயிருப்பார். அதுக்கு கொஞ்சம் பின்ன பாருங்க பாருங்க பிரியாணி செய்துட்டு வேண்டி நான் பாத்திரங்களை கொண்டு வரோம் கொடுக்கறதுக்கு. ஓகே அவ்வளோ தான் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி நான் சொல்லிக்கல கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது ஜெஃப்னா ஃபுட் டியூப் ஜெஃப்னா தனுஷ் யூடியூப் சேனல் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா இருந்தால் பிரியாணி எல்லாம். ஓகே see you டாட்டா பாய் பாய்.